வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, எழுத்தாளர் சி. பாரதி அவர்கள் எழுதிய வீடு பேரு கதையின் நிறைவு பகுதி. வாங்க கதைக்குள்ள போகலாம். மணிலால் கூட்டம் மட்டும்தான் விருதுநகருக்கு சினிமா பார்க்க கோஷ்டி சேர்த்து கொண்டு செல்லும் என்ற எல்லை. அருப்புக்கோட்டையில் ஒவ்வொரு தெருவிலும் இப்படி ஒவ்வொரு கோஷ்டி உண்டு. அவர்களும் இவர்களைப் போலவே கச்சை கட்டிக்கொண்டு சைக்கிளில் கூட்டம் கூட்டமாக செல்வது உண்டு. இரவு நேரங்களில் அவர்கள் வழியில் பல அனுபவங்களையும் சந்தித்தது உண்டு. ஆழ்வார் மாமா ஒரு முறை தன் நண்பர்களுடன் சினிமாவுக்கு சென்றுள்ளார். ஆழ்வார் மாமா தைரியசாலி என்ற ஊருக்குள் ஒரு பெயர் உண்டு. ஒரு முறை அவருடைய தைரியத்துக்கும் ஒரு சோதனை வந்தது. அன்று கடினமாக வேலை பார்த்துவிட்டு அசதியுடன் வீட்டுக்கு வந்துள்ளார் ஆழ்வார் மாமா. அப்போது அவருடைய நண்பர்கள் விருதுநகருக்கு சினிமா பார்க்க கிளம்பியுள்ளனர். வெள்ளையா, நல்லையா, முருகன், அருணாச்சலம், மாசிலாமணி போன்றோர் எல்லாம் அவருடைய கோஷ்டியை சேர்ந்தவர்கள். வெள்ளையா ஆழ்வார் மாமாவிடம் வந்தார். ஆழ்வாரு, வாப்பா, தலைவர் படம் பார்க்க போகலாம், உலகம் சுற்றும் வாலிப என்றார். நம்ம ஊர்ல அந்த படம் போடலையே. அட என்னப்பா நீ, விருதுநகர்ல ராம் தியேட்டர்ல போட்டிருக்காங்க. நீங்க போயிட்டு வாங்க வெள்ளையா, எனக்கு ரொம்பவும் அலுப்பா இருக்கு, இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம். அவ்வளவுதான் உன்னோட பழக்கம் எல்லாம். உன்னையெல்லாம் எப்படி எங்க கூட்டாளின்னு சொல்லிக்கிறது? சொன்னா கேளுங்கப்பா, முடியலைங்கிறேனே. அப்போது எல்லா நண்பர்களும் வந்து சேர்ந்து விட்டனர். ஆள் ஆளுக்கு உசுப்பேற்றி ஆழ்வார் மாமாவையும் கூட்டிக் கொண்டு விருதுநகருக்கு சைக்கிளில் பறந்தனர். திரையில் தலைவர் படம் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆழ்வார் மாமாவுக்கோ அசதியினால் தூக்கம் கண்களை கட்டுகிறது. அப்படியே தூங்கிப் போகிறார். இடைவேளையின் போதே நண்பர் கூட்டம் பேசிக்கொள்கிறது. வெள்ளையாதான் ஆரம்பித்தார். இங்க பாருங்கடா, ஆழ்வார் பெரிய தைரியசாலின்னு சொல்றாப்லையே, இன்னைக்கு அவரோட தைரியத்தை பார்த்துடலாம். என்னடா சொல்ற என்று நல்லையா கேட்டார். புள்ளையாண்டா நல்லா தூங்குறாரு. படம் முடிஞ்சதும் நாமெல்லாம் நைஸா கிளம்பி போயிடுவோம். அவர் எப்படி ஒத்தையா வராருன்னு பார்க்கலாம். மாசிலாமணி சொன்னார். நாம போயிட்டா என்னப்பா, நம்ம ஊரு கோஷ்டி எத்தனை வந்திருக்கும், அவங்க கூட சேர்ந்து வரப்போறான். வெள்ளையா சிரித்தார். போட கிறுக்கு பயல, நான் ஏற்கனவே ஒரு சுத்து பார்த்துட்டேன். நம்ம ஊர் கோஷ்டி யாருமே இன்னைக்கு தெரியல, அதனால தான் சொல்றேன். முருகன் இடை புகுந்து, அட போங்கப்பா, அதுக்கெல்லாம் முண்டம் கலங்காது, நமக்கு முன்னால ஊருக்கு வந்து நிற்கும் என்றார். அதான் சவாலே. இப்போது அருணாச்சலம், வெள்ளையா, சின்ன வயசுல முண்டத்தோட அப்பா அம்மா அடிச்சு துரத்தி விட்டுடுவாங்க. அவன் நம்ம சுடுகாடே கதின்னு கிடந்தவன். அந்த வெட்டியா ஊத்தின கஞ்சியை குடிச்சுக்கிட்டு அவனுக்கு பதிலா பிணத்தை எரிச்சுக்கிட்டு இருந்தவன் இந்த முண்டம். இவன் எப்படிப்பா பயப்படுவான் என்றார். சரியா சொன்னடா என்றார் முருகன். வெள்ளையாவுக்கு நம்பிக்கை இருந்தது. நாம விட்டுட்டு போவோம், என்ன நடக்குதுன்னு பார்த்துடலாம் என்றார். அரைகுறை மனதுடன் எல்லோரும் சம்மதித்தனர். படம் முடியும் போது ஆழ்வார் மாமா தூங்கிக் கொண்டுதான் இருந்தார். அவர்கள் பேசி வைத்தபடி கிளம்பியும் சென்று விட்டனர். படம் முடிந்து அரை மணி நேரம் சென்ற பின்னர் தியேட்டரை கூட்டுபவர்கள் உள்ளே சென்ற போதுதான் ஆழ்வார் மாமா மட்டும் தனியாக தூங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தனர். எழுப்பியும் விட்டனர். ஆழ்வார் மாமா அறக்க பறக்க பார்க்கிறார். தன் கூட்டாளிகள் யாரையும் காணவில்லை. அவர்கள் திட்டம் புரிகிறது. சிரித்துக்கொண்டே வெளியில் வந்து தன் சைக்கிளை எடுத்துக்கொண்டு தனி ஆளாக எந்தவித பயமும் இல்லாமல் கிளம்பிவிட்டார். நல்ல கும் இருட்டு. ஆழ்வார் மாமாவின் வாயில் அடுத்தடுத்து எம்ஜிஆர் பாடலாக வெளிவருகிறது. உற்சாகமாக பாடுகிறார். குதூகலமாக சீட்டி அடித்துக் கொள்கிறார். சைக்கிள் தன் பாட்டுக்கு பறக்கிறது. அப்போது ரோட்டையெல்லாம் அடைச்சுக்கிட்டு வைக்கோல் போர் ஏற்றிய லாரி ஒன்று வருகிறது. சாலையின் ஓரமாக ஒதுங்கி நிற்கிறார் ஆழ்வார் மாமா. சொட்டு சொட்டாக அவர் மேல் எதுவோ மேலிருந்து விழுகிறது. அண்ணாந்து பார்க்கிறார். இருளில் எதுவுமே விளங்கவில்லை. தன் கையில் இருந்த டார்ச் லைட்டை உயிர்ப்பித்தார். மேலே ஒளியை செலுத்தினார். உயரே ஒரு பெண் பிணம் தூக்கில் தொங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் எப்படி ரத்தம் சொட்டுகிறது? யாரோ அடித்து தூக்கில் தொங்க விட்டிருக்கிறார்கள் என்று புரிந்தது. டார்ச் லைட் வெளிச்சத்தை இன்னும் மேலே உயர்த்தினார். மண்டையில் இருந்துதான் ரத்தம் சொட்டியது. ஆழ்வார் மாமாவிடம் எந்த பயமும் இல்லை. ஆனால் அந்த இடத்தில் இருந்து வேகமாக கிளம்பி சென்று விட்டார். அது பற்றி அவர் யாரிடமும் மூச்சு விடவில்லை. 2 நாட்கள் கழித்துத்தான் விஷயம் வெளியில் கசிந்தது. ஆழ்வார் மாமாவின் மனைவியான அதிசய கனியத்தை
மாமாவின் சட்டையை துவைப்பதற்காக தெப்ப குளத்திற்கு எடுத்து சென்றாள். அப்போதுதான் மாமாவின் சட்டையில் இருந்த இரத்தத்தை பார்த்தாள். பதறிப்போனாள். துவைத்தும் துவைக்காமலும் வீட்டுக்கு ஓடி வந்தாள். ஆழ்வார் மாமா வீட்டில்தான் இருந்தார். அத்தை பதறிப்போய் விசாரித்தாள். அதன் பின்னர்தான் மாமா சொன்னார். அத்தை வெலவெலத்து போனாள். பிரம்மை பிடித்தவள் போல ஆகிவிட்டாள். அதே நிலையில் பிறரிடமும் சொல்லிவிட்டாள். அப்படியே தெரு முழுவதும் பரவிவிட்டது. ஆழ்வார் மாமாவின் நண்பர்களிடமும் போய் சேர்ந்தது. அவர்கள் தங்களுக்குள் சிலாகித்து போய் பேசினர். நான் சொன்னப்ப என்னமோ சொன்னீங்க, முண்டம் முண்டம்தான். முண்டம்தான் என்றார் அருணாச்சலம். மாசிலாமணியும் சேர்ந்து கொண்டார். நீ சொன்னது சரிதானப்பா. அவன் சுடுகாட்டிலேயே பழிய கிடந்தவன். அவன் எப்படிடா பயப்படுவான் என்றார். வெள்ளையா மாமாவின் முகம்தான் சுருங்கி போனது. முண்டத்தை கவுக்கிறது கஷ்டம்தான் என்று தன் தோல்வியையும் ஒப்புக்கொண்டு விட்டார். ஆழ்வார் மாமாவை முண்டம் முண்டம் என்று பட்ட பெயரை சொல்லித்தான் அழைப்பர். மணிலால் அண்ணன் சாந்தி சாந்தி என்று உயிராய்த்தான் இருந்தது. சாந்திக்கு மணிலால் அண்ணன் மீது ஈர்ப்பு இருந்தது, உண்மைதான். ஆனால் அது காதல் இல்லை. அவளுக்கு வயதும் குறைவு. 14 வயதுதான் ஆகியிருந்தது. உண்மை நிலையை புரிந்து கொண்ட மணிலால் அண்ணன் சாந்தியை விட்டு விலக நினைத்தது. கல்யாணத்திற்கும் சம்மதித்தது. பெண் பார்க்கும் படலமும் தொடங்கியது. ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெண் பேசி முடித்தார்கள். ஒரு நல்ல நாளில் திருமணமும் நடந்தேறியது. ஆனால் மணிலால் அண்ணன் சாந்தி நேசம் பற்றிய பேச்சு நெடு நாட்களாகவே தெருவுக்குள் இருந்து கொண்டேதான் இருந்தது. பரிதி 8ஆம் வகுப்புக்கு சென்றிருந்தான். இதுநாள் வரையில் ஒரு ஆசிரியை மட்டுமே 5 பாடங்களையும் நடத்தி வந்தனர். ஆனால் 8ஆம் வகுப்பில் ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு ஆசிரியர் என்று நியமிக்கப்பட்டிருந்தனர். ஆங்கில வகுப்பு ஆசிரியரான முத்து வாத்தியாரே எடுத்தார். வரலாறு, புவியியல் சபாபதி ஆசிரியர், கணிதம் ராதாகிருஷ்ணன், தமிழ் கண்ணம்மா டீச்சர், அறிவியல் ஜெகதீஷ் வாத்தியார். ஒவ்வொரு ஆசிரியர் ஒவ்வொரு பாடம் எடுப்பதும் சற்று வித்தியாசமாகவே இருந்தது. இப்போது பரிதிக்கும் அவனுடன் படிக்கும் மாணவர்களுக்கும் தாங்கள் பெரியவர்களாகிவிட்டோம் என்ற நினைப்பும் அவர்களுக்குள் எழுந்திருந்தது. கண்ணம்மா டீச்சர் வகுப்பு என்றால் அவர்களுக்கு கொண்டாட்டம்தான். டீச்சர் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டார்கள். அவரை எதிர்த்தும் பேசுவார்கள். சில நேரங்களில் கண்ணம்மா டீச்சரை அழவும் வைத்து விடுவார்கள். அவர் கரும்பலகையில் பாடம் எழுதி கொண்டிருப்பார். பின்னால் ஒரு மாணவன் தன் பாட்டுக்கு எழுந்து வகுப்பறையை விட்டு வெளியே சென்று கொண்டிருப்பான். ஆசிரியை யாரையுமே கண்டுகொள்ள மாட்டார். அவர் பாட்டுக்கு பாடம் நடத்துவதிலேயே கவனமாக இருப்பார். மாணவர்கள்தான் அப்படி. மாணவிகள் அனைவருமே ஆசிரியைக்கு அடங்கியே நடந்து கொண்டனர். அத்தனை கலைபரங்களுக்கு இடையிலேயும் பரிதி நன்றாகவே படித்து வந்தான். இந்த வகுப்பில் அவன் நண்பனாக வந்தவன் ஜஹாங்கீர். பரிதிக்கு கிடைத்த நண்பர்களிலேயே மிக சிறந்த நண்பனாக ஜஹாங்கீர் இருந்தான். ஜஹாங்கீர் நல்ல சிவப்பு நிறம், பரிதியோ நல்ல கருப்பு நிறம். இருவரும் சேர்ந்து நடந்து செல்வதை பார்ப்பவர்கள் திமுக என்றே அழைப்பார்கள். ஜஹாங்கீருக்கும் புத்தகம் படிக்கும் பழக்கம் இருந்தது. மதிய உணவு இடைவேளையின் போது இருவரும் பெரியார் படிப்பகம் சென்று விடுவார்கள். ஏராளமான புத்தகங்களை வாசிப்பார்கள். இருவருக்கும் எல்லா ரசனைகளும் ஒன்று போலவே இருக்கும். ஜஹாங்கீரின் அப்பா ரயில்வேயில் ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தார். 3 அக்கா, 2 தம்பிகள் என்று பெரிய குடும்பம் அவர்களுடையது. பரிதியின் வீடு பள்ளியில் இருந்து 10 நிமிடம் நடந்து செல்லும் தூரத்தில்தான் இருந்தது. அதனால் பல முறை ஜஹாங்கீரை தன் வீட்டுக்கு அழைத்து சென்றுள்ளான் பரிதி. ஆனால் ஜஹாங்கீர் வீடோ ரயில்வே ஸ்டேஷன் அருகில் இருந்தது. ரயில்வே ஸ்டேஷன் அருகிலேயே ரயில்வே ஊழியர்கள் குடியிருப்பு இருந்தது. அங்குதான் ஜஹாங்கீர் வீடு இருந்தது. பள்ளியில் இருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தது. பல முறை தன் வீட்டுக்கு வருமாறு பரிதியை அழைத்திருக்கிறான் ஜஹாங்கீர். வெகு தூரம் என்பதால் பரிதி மலைத்து போயிருக்கிறான். ஆனால் ஜஹாங்கீர் தொடர்ந்து வற்புறுத்தவே ஒரு நாள் அவர்கள் வீட்டுக்கு போனான் பரிதி. எல்லோருமே அவனை அன்புடன் வரவேற்றனர். வீட்டில் எல்லோருமே உருது மொழியில் பேசினர். அந்த மொழியை அன்றுதான் முதல் முறையாக கேட்டான் பரிதி. அவர்கள் பேசுவதை கேட்க பரிதிக்கு சிரிப்பு சிரிப்பாக வந்தது. பொத்தி கொண்டு சிரித்தான். அன்று மதியம் அவர்கள் வீட்டில் சாப்பிட்டான் பரிதி. பிரியாணி சாப்பாடு. பிரியாணியையும் அன்றுதான் முதலாக பார்க்கிறான் பரிதி. சாப்பிட்டான். நன்றாக இருந்தது. வீட்டில் அம்மாவிடம் போய் சொன்னான்.
அம்மா பக்கத்து வீட்டில் உள்ளவர்களிடமெல்லாம் சொல்லி பெருமை அடித்துக் கொண்டாள். என் புள்ள பிரியாணி சாப்பிட்டுட்டு வந்திருக்கான். அவன் ஃப்ரெண்டு செக்கச்சவேல்னு எங்க வீட்டுக்கு வருவானே, அவன் வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்டுட்டு வந்திருக்கான் என்று தம்பட்டம் அடித்தாள். மறுநாள் பள்ளிக்கு வந்தவுடன் ஜஹாங்கீர் கேட்டான். ஏண்டா எங்க வீட்ல சிரிச்சுக்கிட்டே இருந்த என்று கேட்டான். நீங்க பேசுனீங்களே, அது கேட்கிறப்ப எனக்கு சிரிப்பா வந்தது. ஆமா, நாங்க உருது பேசினோம். அதனால தான்டா சிரிச்சேன். எங்க அக்காவெல்லாம் அவன் என்ன லூசான்னு கேட்குறாங்க. பரதி எதுவும் பேசவில்லை. ஜஹாங்கீரே தொடர்ந்தான். உருது இஸ்லாமியர்களோட மொழி. அதைத்தான் எங்க வீட்ல பேசுறோம் என்றான். இங்குள்ள முஸ்லீம் எல்லாம் அப்படி பேசுறது இல்லையே. இல்ல, இங்கேயும் உருது பேசுறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. மத்தவங்க மதம் மாறினவங்களா இருப்பாங்க. அதனால தான் அவங்களுக்கு உருது தெரியல என்றான். ஜஹாங்கீரின் அப்பா ரயில்வேயில் ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்த போதிலும் அவர்கள் வீட்டில் வறுமை குடியிருக்கவே செய்தது. நல்ல சட்டைகள் ஜஹாங்கீரிடம் கிடையாது. ஒரு சில சட்டைகளையே திரும்ப திரும்ப போட்டு வருவான். பருதியின் தெருவுக்கு பழைய துணி வியாபாரி ஒருவர் வருவார். அவரிடம் பழைய சட்டைகள், பேண்ட்டுகள் போன்றவை இருக்கும். சட்டைகள் என்றால் 5 பைசா 10 பைசா என்று விற்பார். பேண்ட் என்றால் 20 பைசா 30 பைசா என்று விற்பார். ஒரு நாள் இது பற்றி ஜஹாங்கீரிடம் பேசினான் பருதி. அப்பாவுக்கு இந்த பழைய துணி விவகாரமே பிடிக்காது. தரித்திரத்தை விலை கொடுத்து வீட்டுக்கு வாங்க நினைக்கிறாயா என்பார். ஒரு முறை அம்மா பழைய துணி வியாபாரியை சுற்றி நின்ற பெண்களுடன் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு சிவப்பு கலர் சட்டை நன்றாக இருந்தது. பரிதிக்கும் இது நன்றாக இருக்கும். அதனால் ஆசைப்பட்டு எடுத்துக்கொண்டாள். சட்டைக்குரிய 10 பைசாவையும் கொடுத்தாள். பள்ளி விட்டு வந்த பரிதியிடம் கொடுத்து போட்டுக்கொள்ளவும் சொன்னாள். பரிதிக்கு மிகவும் பொருத்தமாக இருந்தது. சிறிது நேரத்தில் அப்பா வந்தார். பரிதியின் சட்டையை கவனித்து விட்டார். இந்த சட்டை ஏது என்று அம்மாவிடம் கேட்டார். அது அது பரிதியோட சட்டை தான் என்றாள் அம்மா. நீ பேசுறப்பவே பொய்ன்னு தெரியுது என்றபடி முறைத்தார் அப்பா. அம்மா உண்மையை ஒப்புக்கொண்டு விட்டாள். அப்பா பரிதியை அடைத்தார். பரிதி, இங்கே வா. பரிதி அப்பாவின் அருகில் சென்றான். அந்த சட்டையை கழட்டு. கழட்டி கொடுத்தான் பரிதி. இந்த சட்டையை கொண்டு போய் வெளியில போட்டுட்டு வா என்றார். அம்மாவும் அப்படியே செய்தாள். இப்போது ஜஹாங்கீருக்கு பழைய சட்டை எடுத்து கொடுக்கும்படி பரிதி கேட்கிறான். அம்மாவுக்கு மனம் இல்லை. வேண்டாம் பரிதி என்றாள். அம்மா, அவன் பாவம்மா. அதனால தான் சொல்றேன் பரிதி. என்னம்மா சொல்றீங்க? பரிதி, அப்பா அன்னைக்கு என்ன சொன்னாங்க? பரிதி அம்மாவையே பார்த்தான். பரிதி, தரித்திரத்தை என் வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு வரணும்னு அப்பா அன்னைக்கே சொன்னாங்க இல்லையா? ஆமாம்மா. நீ வேற ஜஹாங்கீர் வேறயா? 2 பேரும் ஒண்ணுதாம்மா. அதனால தான் வேண்டாம்னு சொல்ற. ஜஹாங்கீர் பாவம்மா. பாவம்தான். அதனால தான் வேண்டாம்னு சொல்றேன். பரிதி யோசித்தான். நான் ஸ்கூலுக்கு போனதுமே ஜஹாங்கீர் கேட்பானே, நான் என்ன சொல்றது என்று கேட்டான். அந்த துணி வியாபாரி வரலைன்னு சொல்லு. சரிம்மா, ஒன்றும் வருத்தப்படாத பரிதி. அம்மா, அவன் கொடுத்த காசை நாளைக்கு திருப்பி கொடுத்துடட்டுமா? வேண்டாம் பரிதி, ஒரு 10 நாள் கழிச்சு கொடு. சரிம்மா. பரிதியும் அப்படியே நடந்து கொண்டான். ஜஹாங்கீர் தினமும் தொந்தரவு செய்து கொண்டே இருந்தான். பரிதியும் சமாளித்தே வந்தான். ஜஹாங்கீர், அந்த துணி வியாபாரி இப்பெல்லாம் எங்ககிட்ட வர்றது இல்லையா? காரணம் தெரியல என்றான். இன்னும் 2 வாரங்கள் சென்றன. ஒரு நாள் அம்மாவிடம் கேட்டான் பரிதி. அம்மா 2 திட்டு திட்டிவிட்டு 20 பைசாவை அவனிடம் கொடுத்தாள். மறுநாள் பரிதி பள்ளிக்கு சென்று தன் வகுப்பறையில் அமர்ந்தான். ஜஹாங்கீர் புத்தம் புது சட்டையுடன் வகுப்பறைக்குள் நுழைந்தான். அவன் கையில் சாக்லேட் இருந்தது. பரிதிக்கும் வகுப்பில் உள்ள எல்லா மாணவர்களுக்கும் சாக்லேட் கொடுத்தான். எனக்கு பிறந்த நாள்டா, எங்க அப்பா எனக்கு 2 புது சட்டை எடுத்து கொடுத்தாரு என்றான். பரிதிக்கும் சந்தோஷமாக இருந்தது. எல்லா ஆசிரியர்களுக்கும் சாக்லேட் கொடுத்தான். ஜஹாங்கீரையே உற்று உற்று பார்த்தபடி இருந்தான் பரிதி. அவன் நிறத்திற்கு அந்த சட்டை அத்தனை அழகாக இருந்தது. ஜஹாங்கீர் அழகாக சிரித்தான். என்னடா அப்படி பார்க்கற என்று கேட்டான். இல்லடா, இந்த சட்டை உன்னால அழகு பெறுதா, இல்லைன்னா சட்டையால நீ அழகா இருக்கியான்னு என்னால கண்டுபிடிக்க முடியல, அதனால தான் என்றான் பரிதி. அதற்கும் சிரித்தான் ஜஹாங்கீர். வாசிக்கும் பழக்கத்தையும் பரிதி கற்றுக்கொள்ள ஜஹாங்கீரே காரணமாக இருந்தான். பள்ளியில் இருந்து 5 நிமிட நடை தூரத்தில்தான் பெரியார் படிப்பகம் இருந்தது. அங்கே ஏராளமான நாள் இதழ்களும் வார மாத இதழ்களும் கூட இருக்கும்.
மதியம் சாப்பாட்டு வேளையின் போது ஜஹாங்கீர் பரிதியை இழுத்து கொண்டு பெரியார் படிப்பகம் சென்று விடுவான். முத்தாரம், கல்கட்டு போன்ற நூல்களையே ஜஹாங்கீர் விரும்பி படிப்பான். பொது அறிவு துணுக்குகள், உலக செய்திகள் என்று ஏராளமான விஷயங்கள் அந்த புத்தகங்களில் விரவி கிடக்கும். அள்ள அள்ள குறையாத அமுத சுரபி என்பார்களே, அப்படித்தான் அந்த புத்தகங்களும் இருந்தன. மேலும் பல புத்தகங்களையும் எடுத்து படிப்பார்கள். சரியாக வகுப்பு ஆரம்பிக்கும் நேரத்திற்கு வகுப்பறையில் இருப்பார்கள். ஜஹாங்கீருடன் இருந்த அந்த ஆண்டு அத்தனை சீக்கிரத்தில் முடிந்துவிடும் என்று பரிதி நினைக்கவும் இல்லை. 8ஆம் வகுப்பு தேர்வு எழுதினர். பள்ளி விடுமுறை விட்டனர். பிரிவு உபச்சார விழா நடந்தது. அந்த விழாவுக்கு கூட ஜஹாங்கீர் வரவில்லை. 8ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவரும் ஆசிரியர்களுடன் சேர்ந்து புகைப்படம் எடுத்து கொண்டனர். ஜஹாங்கீர் மட்டும் இல்லை. பரிதியின் கண்கள் கலங்கின. இன்னொரு அதிர்ச்சி செய்தியும் அவனுக்கு காத்திருந்தது. 8ஆம் வகுப்பு விடுமுறை முடிந்து பள்ளிக்கு சென்றிருந்தான் பரிதி. எல்லா மாணவர்களும் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்திருந்தனர். அவர்கள் 9ஆம் வகுப்பு செல்லப் போகின்றனர். நடுநிலை பள்ளியில் இருந்து உயர்நிலை பள்ளிக்கு செல்லப் போகின்றனர். தத்தமது நண்பர்களுடன் குலாவிக் கொண்டு நின்றனர் மாணவர்கள். பரிதியின் கண்கள் நாலாபுறமும் சுற்றின. ஜஹாங்கீரை தேடியது. அவனை காணவில்லை. மனம் பதைத்தது. மாணவர்கள் கைகளில் கல்வி சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. பரிதியும் பெற்றுக்கொண்டான். இன்னும் ஜஹாங்கீர் வந்து சேர்ந்திருக்கவில்லை. யாரிடம் கேட்பது என்று சுற்றுமுற்றும் பார்த்தான். இப்போதுதான் அவன் ஞாபகத்திற்கு வந்தது. அவனுடன் படிக்கும் முத்துமாரியும் ரயில்வே காலனியில் இருந்துதான் வருகிறாள். அவளுடைய அப்பாவுக்கும் ரயில்வேயில் தான் வேலை. அவளிடம் சென்றான். முத்துமாரி, ஜஹாங்கீர் வரலையே என்று கேட்டான். உனக்கு தெரியாதா? அவங்க அப்பாவுக்கு கரூருக்கு மாத்தலாயிடுச்சு. அவங்க போய் 2 மாசம் ஆச்சு என்றாள். கரூர்? ஆமாண்டா, அவன்தான் பிரிவு பிச்சார விழாவுக்கே வரலையே. ஆமா, அப்பவே அவங்க போயிட்டாங்க. அப்போ கல்வி சான்றிதழ்? அவங்க அப்பா போன வாரமே வந்து வாங்கிட்டு போயிட்டாரு என்றாள். பரிதி இடிந்து போனான். அத்தனை நெருக்கமாக பழகியும் ஒரு வார்த்தை சொல்லாமல் போய்விட்டானே என்று பரிதியின் மனம் அரற்றியது. அப்படியே இடிந்து போனவன் போலானான். 9ஆம் வகுப்புக்கு சென்று விட்டான் பரிதி. பல பள்ளிகளில் இருந்து மாணவர்கள் வந்திருந்தனர். விரைந்து அவர்களுடன் ஒன்றி விடுவது என்பது கஷ்டமாகத்தான் இருந்தது. அவனுடன் படித்தவர்களில் மனோகரன், மாரிமுத்து இருவர் மட்டுமே அந்த வகுப்பில் இருந்தனர். மற்றபடி எல்லோருமே புதுமுகங்கள்தான். ஒரு சிலர் பார்த்து புன்னகைத்தனர். மற்றவர்களோ ஒருவித இறுக்கத்துடன் தான் இருந்தனர். அந்த உயர்நிலை பள்ளியில் 6ஆம் வகுப்பில் இருந்து வகுப்புகள் இருந்தன. 6ஆம் வகுப்பில் இருந்த அந்த பள்ளியில் படித்த மாணவர்களிடம் தனி செருக்கு இருந்தது. அந்த பள்ளி எங்கள் பள்ளி, எங்கள் சொத்து என்பது போலவே நடந்து கொண்டனர். மற்றவர்களை அலட்சியமாகவும் பார்த்தனர். யார் ஒட்டி கொள்வார்களோ இல்லையோ, இவர்கள் நிச்சயம் ஒட்டி கொள்ள மாட்டார்கள் என்றே தெரிந்தது. இத்தனையையும் மீறி பரிதிக்கு ஒரு சில நண்பர்கள் கிடைக்கவே செய்தனர். பரிதிக்கு அம்மா புதிதாக செருப்பு ஒன்று வாங்கி கொடுத்திருந்தாள். பரிதி அப்போதுதான் முதல் முறையாக செருப்பு போடுகிறான். தன் காலில் மாட்டிக்கொண்டு நடக்க அம்மா சுற்றி சுற்றி வந்து பார்ப்பாள். அன்று பள்ளி மதிய உணவு இடைவேளையின் போது தன் நண்பர்களுடன் தெப்பக்குளம் அருகே நடந்து சென்று கொண்டிருந்தான். அம்மா கடைக்கு சென்றுவிட்டு திரும்பினாள். மற்ற மாணவர்களுடன் தன் மகன் நடந்து செல்லும் அழகையும், அதுவும் செருப்பு அணிந்து கொண்டு மகன் நடந்து செல்வதையும் பார்த்து அம்மாவுக்கு பெருமை பிடிபடவில்லை. அன்றைய இரவு அப்பாவிடம் சொல்லி சொல்லி குதூகலித்தாள். ஐயா, அவன் கூட படிக்கிற பசங்களோட நடந்து போறான். அப்படியே ராஜா போல இருக்கான் என்று சொல்லி சொல்லி வியந்தாள். இன்னொரு மாற்றமும் அவர்கள் வாழ்வில் அப்போதுதான் நிகழ ஆரம்பித்தது. ஆம், வீடு கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் அப்பா அம்மா மனதில் எழுந்தது. அப்போதிருந்த வீடு 15 ரூபாய் வாடகை. மின்சார வசதி இல்லாமல் இருந்தது. வீட்டு உரிமையாளர் எல்லா வீடுகளுக்கும் மின்சார இணைப்பு கொடுத்தார். 2 ரூபாய் வாடகை உயர்த்தி 17 ரூபாய் கேட்டார். அவ்வளவுதான். ஆள் ஆளுக்கு மாப்பாரினார்கள். ஆத்தாடியோ, இப்படி வாடகையை கூட்டிக்கிட்டு போனா என்னதான் செய்யறது? நம்ம என்ன கவர்மெண்ட் வேலையா பார்க்குறோம்? 5க்கும் 10க்கும் மூட்டையை தூக்கிட்டு பொழைக்கிறோம். நமக்கெல்லாம் கட்டுப்படி ஆகாதுப்பா என்று புலம்பி தவித்தனர். அதிலும் அழகியின் அப்பா முந்திக் கொண்டார். ஆமாம், அருகில் இருந்த காலனி ஒன்றில் அவரது மாமியார் வீடு இருந்தது.
குடிசை வீடுதான், மின் விளக்கு வசதியும் கிடையாதுதான். இருந்தாலும் அந்த குடிசை வீட்டிலேயே போய் குடியேறினார். வாடகை மிச்சமாயிற்றே. அம்மாவும் அப்பாவும் கூட புலம்பினர். அம்மா சொன்னாள், இனியும் வாடகை வீட்ல இருக்க முடியாது என்றாள். ஆமா புள்ள, அதான் நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றார் அப்பா. ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல மனைகள் போடுறாங்களாம். ஆமாம் புள்ள, நானும் கேள்விப்பட்டேன். நம்ம மாரியோட அப்பா இசுக்கிமுத்து தான் புரோக்கரா இருக்காராம். சொல்லு. மனையோட விலை 500 ரூபாய் தானாம். பத்திர செலவு 50 ரூபாயாம் என்றாள். அப்பாவுக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. நாமளும் ஒரு மனையை வாங்கிடணும் புள்ள. சொந்தமா ஒரு வீட்டை கட்டி குடியேறிடணும் புள்ள என்றார். அவர் கண்களில் தெரிந்த அந்த ஏக்கம் அம்மாவையும் தொற்றிக் கொண்டது. ஆமாய்யா என்றாள். மறுநாளே இசக்கி முத்துவை போய் பார்த்தார் அப்பா. இங்க பாருப்பா, ஒரு 5-6 மனையா வாங்கி போட்டா பின்னால உதவும் என்றார். அப்பா தயங்கினார். அது ஒரு மனைதான் வாங்கணும்னு சொல்லியிருக்கா என்று இழுத்தார். என்னப்பா நீ, அத்தனையும் பொண்டாட்டிகிட்ட எழுதிட்டு தான் செய்யணுமா? புரியலையே. நாம தான் உருண்டு புரண்டு எந்திரிக்கணும் என்றார் இசக்கிமுத்து. அப்பா யோசித்தபடியே அப்படியே நின்றார். இசக்கிமுத்து அப்பாவின் தோளில் தட்டி கொடுத்தார். உனக்கு வரிசையா 4 மனையை சொல்லி வச்சுடுறேன். 2200 ரூபாய் தானப்பா என்று சொல்லி அனுப்பி வைத்தார். அப்பா தலையாட்டி விட்டு வீட்டுக்கு திரும்பினார். அம்மா ஆவலுடன் ஓடி வந்தாள். என்னையா, என்னாச்சு என்று கேட்டாள். அப்பா அவளிடம் சொல்லிட்டேன் புள்ள என்றார். எப்ப போய் மனைய பார்க்கலாம்? நாளைக்கே கூட அழைச்சிட்டு வாடான்னு சொல்லி அனுப்புனாரு இசக்கிமுத்து அண்ணன். நாளைக்கே போகலாம்யா, போகலாம்யா என்றாள் அம்மா. மறுநாளே ரயில்வே ஸ்டேஷனை தாண்டி அந்த செம்மண் காட்டுக்கு சென்றனர். அந்த பகுதி முழுவதுமே துவரை காடாக இருந்தது. துவரையே தொடர்ந்து பயிரிட்டு வந்தனர். அந்த காடுகள்தான் இப்போது மனைகளாக பிரிக்கப்பட்டிருந்தன. இன்னமும் ஒரு வீடு கூட வந்திருக்கவில்லை. இருந்தாலும் மனைகள் விறுவிறுவென்று விற்பனையாகிக் கொண்டுதான் இருந்தது. இசக்கிமுத்து காட்டினார். வரிசையா 4 மனையும் உனக்குத்தானப்பா என்றார். அம்மாவுக்கு விலுக்கென்றிருந்தது. என்னது, 4 மனையா என்றாள். ஆமாம்மா என்றார் இசக்கிமுத்து. அவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன்? அம்மா மிரட்சியுடன் கேட்டாள். அதெல்லாம் ரெடியாயிடுமா என்றான் இசக்கிமுத்து. அம்மா அப்பாவை முறைத்தாள். அப்பா அவளிடம், வீட்டுல போய் பேசிக்கலாம் புள்ள என்றார். அம்மா அதற்கு, இங்க பாருங்க, நம்மால ஒரு மனை தான் வாங்க முடியும், அதை காட்ட சொல்லுங்க என்றாள். என்னப்பா உங்க சம்சாரம் இப்படி பேசுறாங்க என்றார் இசக்கிமுத்து. அண்ணே, பிறகு பேசிக்கலாம் என்றார் அப்பா. அம்மா ஒரு மனையின் போய் நின்றாள். இந்த மனைதான் நம்ம மனை என்றாள். அந்த மனை நம்பரை குறித்து கொண்டார் இசக்கிமுத்து. வீட்டுக்கு வந்தனர். அப்பா மெதுவாக பேச்சை ஆரம்பித்தார். அந்த நாளையும் வளைச்சு போட்டா நல்லா இருக்கும் புள்ள என்றார். அம்மா வினோதமாக பார்த்தாள். வளைச்சு போட போறீங்களா? எந்த முதல கையில வச்சுக்கிட்டு தட்டழியறீங்க என்று பீலுபிலுக்க தொடங்கினாள். அப்படி இப்படின்னு தான் புரட்டணும் புள்ள என்றவரின் பார்வை தற்செயலாக அம்மாவின் தாலி செயின் மீது பட்டு விலகியது. அம்மா அதை பார்த்து விட்டாள். பதறினாள். ஓஹோ, ஐயாவோட யோசனை இப்பதான் புரியுது என்றவள் தன் சேலை தலைப்பை எடுத்து கழுத்தை மூடிக்கொண்டாள். அந்த கதையெல்லாம் இங்க நடக்காது என்றாள். அப்பா எதுவும் பேசவில்லை. அம்மாவே தொடர்ந்தாள். நான் அறம் அறம்னு பாடுபட்டு சேர்த்து வச்ச காசுல இந்த தாலி செயினை எடுத்த. அது இப்போ உங்க கண்ணை உறுத்துதா என்றாள். 2 நாட்களாக சண்டை தொடர்ந்தது. பின்னர் ஒரு நாள் ஓய்ந்தது. அப்பா அம்மாவிடம் சரண்டர் ஆகிவிட்டார். ஒரு மனையே வாங்குவது என்று முடிவு செய்தனர். விரைந்து அந்த மனையை கிரயம் செய்து பத்திரமும் போட்டனர். அடுத்தடுத்த இடங்களையும் அவர்கள் உறவினரே வாங்க அம்மா மிகவும் சந்தோஷமானாள். எல்லோரும் ஒண்ணு போல வீடு கட்டிக்கிட்டு போயிட்டா, தாயா புள்ளையா இருந்துக்கலாம் என்றாள் அம்மா. அதன் பின்னர் வீடு கட்டுவது பற்றிய பேச்சுகளில் தொடர்ந்து ஈடுபட்டனர். பருதிக்கு ஒரு பக்கம் மலைப்பாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷமாகவும் இருந்தது. சொந்த வீடு கட்டி செல்லப் போவது சந்தோஷம்தான். ஆனால் இந்த தெருவையும் இங்குள்ள சொந்தங்களையும் குறிப்பாக நண்பர்களையும் விட்டுவிட்டு 4 கிலோமீட்டருக்கு அப்பால் செல்ல வேண்டியுள்ளதே என்ற போதுதான் மலைப்பாக இருந்தது. இருந்தாலும் ஒரு சில வீடுகள் மேலும் வரப்போவதால் தன் நண்பர்களில் சிலர் வரவும் வாய்ப்புள்ளது. அதனால் சற்றே ஆறுதல் அடைந்தான். அன்று ஞாயிற்றுக்கிழமை.
செக்கடியில் எல்லா சிறுவர்களும் விளையாடிக் கொண்டிருந்தனர். பருதி மட்டும் ஒரு ஓரமாக கன்னத்தில் கை வைத்தபடி உட்கார்ந்திருந்தான். அவனைப் போலவே முத்துக்குமாரும் இருந்தான். பருதியை விட 5 வயது சிறியவன். பாஸ்கரும் பாலமுருகனும் அவனை பார்த்து விட்டனர். என்னடா என்றபடி அருகில் வந்தனர். ச்சு, ஒண்ணுமில்லடா என்றான் பருதி. பிறகு ஏன்டா கன்னத்துல கை வச்சுக்கிட்டு உட்கார்ந்திருக்க? பாஸ்கர் கேட்டான். கப்பல் கவிழ்ந்து போயிருக்கோம் என்றான் பாலமுருகன். பருதி முறைத்தான். உனக்கு என்னடா தெரியும் என்றான். அப்ப சொல்லு என்றான் பாஸ்கர். நாங்க புதுசா வீடு கட்டி போக போறோம்ல என்றான். ஆமாண்டா, அதை நினைச்சுதான் சந்தோஷப்பட வேண்டியது தானே. சந்தோஷந்தான், ஆனா உங்களை எல்லாம் விட்டுட்டு போறோமே. பாஸ்கர் பாலமுருகன் இருவர் முகமும் மாறியது. முத்துக்குமாரையும் பார்த்தனர். ஏன்டா இப்படி உட்கார்ந்திருக்க எனக் கேட்டான் பாலமுருகன். நாங்களும் தான் வீடு கட்டி போக போறோமே என்றான் முத்துக்குமார். அவர்களின் மாமன் மகன்தான் முத்துக்குமார். சிறிது நேரம் அவர்கள் எதுவுமே பேசவில்லை. அப்படியே உட்கார்ந்திருந்தனர். பருதி தன் மனதை தேற்றிக் கொண்டான். பாஸ்கர் பாலமுருகன் இருவரையும் பார்த்தான். நீங்க 2 பேரும் கவலைப்படாதீங்கடா. ஞாயிற்றுக்கிழமை நான் இங்க வந்துடுறேன், சரியா என்றான். பாஸ்கர் பாலமுருகன் இருவர் முகமும் மலர்ந்தது. பருதி தொடர்ந்தான். இப்போ சந்தோஷந்தானே? கவலைப்படாதீங்கடா. ஞாயிற்றுக்கிழமை இங்க வந்து ஜாலியா விளையாடிக்கிட்டு ராத்திரி தான் நான் வீட்டுக்கு போவேன் என்றான். நானும் பருதி அண்ணன் கூடவே வந்துடுறேன், விளையாடலாம் என்றான் முத்துக்குமார். உண்மையில் நடந்ததோ வேறு. பாஸ்கர் பாலமுருகன் அம்மாவும் அதே ரயில்வே ஸ்டேஷன் பகுதியில் மனை ஒன்று வாங்கி போட்டிருந்தனர். பருதி வீட்டில் எப்படி வீடு கட்டுவது, என்ன மாதிரியில் வீடு கட்டுவது என்றெல்லாம் யோசித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அவர்களின் பெற்றோரோ சின்னதாக குடிசை வீடு போட்டு குடியேறி விடலாம் என்ற முடிவுக்கு வந்திருந்தனர். அதே போல் முந்திக் கொண்டனர். தங்கள் சக்திக்கு இயன்ற வரையில் சிறிய குடிசை வீடு கட்டி அந்த பகுதியில் குடியேறிவிட்டனர். ஒட்டு மொத்தமாகவே அந்த பகுதிக்கு முதல் வீடு அதுதான். பாஸ்கரும் பாலமுருகனும் பருதியிடம் வந்தனர். நீ கவலைப்படாதடா, ஞாயிற்றுக்கிழமை நாங்க இங்க வந்துடுறோம், நாம சேர்ந்து விளையாடலாம் என்று சொல்லிவிட்டு போயினர். அதே போன்று ஞாயிற்றுக்கிழமையானால் இருவரும் சிங்காரத்தோப்பு வந்து விடுவார்கள். தெருவில் அவர்களுக்கு வரவேற்பு பலமாக இருக்கும். மாறி மகன்களாப்பா, அங்கிருந்து இங்க வந்திருக்கீங்களா? உங்க அம்மா என்னடா செய்றா? அங்க உங்களுக்கு நல்லா இருக்காடா என்றெல்லாம் எல்லோரும் விசாரிப்பர். அவர்களும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் அளிப்பர். ஆனால் அந்த பதிலில் ஒருவித கர்வம் நிறைந்திருக்கும். பருதி பெருமூச்சு விட்டு கொள்வான். நான் தான் இப்படி பேசி இருக்கணும், இப்படி அவனுங்க பேசுறாங்க, எல்லாம் நல்ல நேரம்தா என்று நினைத்து கொள்வான். ஓரிரு தினங்களிலேயே அவர்களிடம் மாற்றம் ஏற்பட்டிருந்தது. அடுத்தடுத்து வந்த வாரங்களில் இருவரும் தொடர்ந்து சிங்காரத்தோப்பு வந்தனர். ஆனால் முன்பு போல பருதியிடம் பேசுவது இல்லை. அவர்களுடைய கர்வம் செருக்காக மாறியிருந்தது. பருதி அவர்களை நோக்கி செல்வான், கண்டு கொள்ளாதது போல விலகி சென்று விடுவர். அவர்களுடைய சொந்தக்காரர்கள் வீட்டுக்கு மட்டும் செல்வர். அவர்களுடன் மட்டும் குலாவுவர். அவர்கள் வீட்டில் உள்ள சிறுவர்களிடம் மட்டும் விளையாடுவர். பின்னர் மாலையில் திரும்பி சென்று விடுவர். பருதியும் முதலில் ரோசம் பாராட்டவில்லை. அவர்கள் எங்கு இருக்கிறார்களோ அங்கே போய் அவர்கள் முன்னால் போய் நிற்பான். அவர்கள் திரும்பியும் பார்க்க மாட்டார்கள். அதன் பின்னர் தான் பருதிக்கு ரோஷம் பொத்து கொண்டு வந்தது. பெரிய இவனுக லண்டன்ல இருந்து வந்துட்டானுங்க, ரொம்பவும் பிகு பண்ணிக்கிறானுங்க என்றெல்லாம் தனக்குள் சொல்லிக் கொண்டான். ஒரு நாள் அம்மாவிடம் அது பற்றியெல்லாம் பேசினான். அம்மா கூறினாள், அவனுங்க சொந்த வீட்டுக்கு போயிட்டாங்கல்ல, அந்த சந்தோஷந்தான். கொஞ்ச நாளைக்கு அப்படித்தான் இருப்பானுங்க, பிறகு பழையபடி ஆயிடுவானுங்க என்றாள். பருதியால் நம்ப முடியவில்லை. நம்ம வீட்டை எப்பமா கட்டுவோம் என்று கேட்டான். சீக்கிரம் கட்டிடுவோம்பா என்றாள் அம்மா. அடுத்த சில நாட்களிலேயே அந்த வேலையில் இறங்கினர். தச்சு வைத்து விட்டனர். எந்த விதமான திட்டமிடுதலும் இல்லை. எவ்வளவு பணம் செலவாகும், எத்தனை நாட்களில் வேலை முடியும், என்னென்ன பொருட்கள் முதலில் வாங்க வேண்டும் என்பது பற்றியெல்லாம் எந்த திட்டமிடலும் கிடையாது. வீடு கட்டிவிட வேண்டும், சொந்தமாக ஒரு வீடு வேண்டும், வீட்டு வாடகையில் இருந்து தப்பிக்க வேண்டும், இதுவே அவர்களின் எண்ணமாக இருந்தது. அதனால் தான் எங்கிருந்து தொடங்குவது, எப்படி முடிப்பது என்றெல்லாம் எதையும் அவர்களால் சிந்திக்க முடியவில்லை. இன்னொரு காரணமும் உண்டு. அவர்களின் சொந்த பந்தங்கள், உறவினர்கள் என்று யாருமே சமீபத்தில் வீடு கட்டி இருக்கவில்லை.
அதனால் வீடு கட்டுவது பற்றிய எந்த விதமான அனுமானமும் அவர்களுக்கு இல்லை. வீடு கட்டும் கொத்தனார் என்ன சொன்னாரோ அதையே செய்து கொடுத்தனர். வீடு கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பித்தது. 5,000 ரூபாய் வரை செலவு செய்து விட்டனர். பிறகு திரு திருவென்று விழித்தனர். என்ன செய்வது என்று தெரியவில்லை. கொத்தனார் சொன்னார், வீடு கட்டுறதுக்கு லோன் கொடுக்கறாங்களே, வாங்கிக்கலாமே என்றார். லோன் என்றாலே என்னவென்று அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் தெரியாது. லோனா? கவர்மெண்ட்ல இருந்து லோன் தருவாங்க. நீங்க வேணுங்கிற பணத்தை வாங்கிக்கலாம் என்றார். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஆச்சரியமாக போனது. எவ்வளவு வேணும்னாலும் தருவாங்களா? அம்மா ஆர்வத்துடன் கேட்டாள். உங்க வீடு எத்தனை சதுர அடியோ அது கட்ட எவ்வளவு பணம் செலவாகுமோ அதுல 3ல் 1 பங்கு வாங்கிக்கலாம் என்றார் கொத்தனார். இன்னும் நம்ப முடியாமல் நின்றனர் அப்பாவும் அம்மாவும். அதன் பின்னர் எப்படி லோன் வாங்குவது என்பது பற்றியெல்லாம் கொத்தனாரிடம் கேட்டு அறிந்து கொண்டனர். கொத்தனார் தொடர்ந்தார். இங்க பாருங்க, நீங்க மட்டும் முயற்சி செய்யறதை விட இன்னும் ஒரு 10 பேர் சேர்ந்து முயற்சி பண்ணா விரைவில் லோன் லேசா கிடைக்கும் என்றார். அந்த பகுதியில் இன்னும் சிலரும் வீடு கட்ட தொடங்கி இருந்தனர். அவர்களிடம் போய் அப்பா பேசினார். அவர்களும் ஆர்வமாயினர். கொத்தனாரின் முயற்சியில் அலுவலக கிளை சென்று பார்த்தனர். 3,000 ரூபாய் தான் லோன் தர முடியும் என்றனர். அதுவே அவர்களுக்கு பெரிய தொகையாக தெரிந்தது. கை கூப்பி வாங்கி கொண்டனர். தங்களது எல்லா விவரங்களையும் தந்தனர். வீட்டு வசதி வாரியம் சில மாதங்களிலேயே லோன் தொகையினை வழங்கியது. மீண்டும் உற்சாகத்துடன் வேலையை ஆரம்பித்தனர். வீடு முக்கால்வாசி முடிந்துவிட்டது. இன்னும் 3,000 4,000 இருந்தால்தான் வேலை முடியும் என்ற நிலை. அப்பாவிடம் தவிப்பு தெரிந்தது. வேறு எங்காவது கடன் வாங்கலாம் என்று நினைத்தால் வட்டி கழுத்தை நெரித்து விடுமே என்று பயந்தார். அம்மாவுக்கோ தன் கழுத்து செயினை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற கவலை. அப்பாவால் பணம் புரட்ட முடியவில்லை என்ற நிலை ஏற்பட்ட போது அவரது பார்வையும் அந்த செயின் மீதே பதிந்தது. அம்மா பிடிவாதமாகத்தான் இருந்தாள். ஒரு கட்டத்தில் அவளுக்கே வெறுத்து போயிற்று. தன் கழுத்தில் கிடந்த தாலி செயினை கழற்றி அப்பாவிடம் தந்தாள். இத வித்துடுங்க, வீட்டு வேலையை ஆரம்பிங்க என்றாள். அப்பா ஏனோ இப்போது தயங்கினார். இருக்கட்டும் புள்ள, வேற ஏதாவது யோசிக்கலாம் என்றார். அம்மா அவரிடம், இங்க பாருங்க, எதை பத்தியும் யோசிக்க நேரம் இல்ல, முதல்ல வீட்டு வேலையை முடிக்கலாம் என்றாள். உனக்கு வருத்தம் ஏதும் இல்லையே? வீட்டு வேலை அப்படியே நின்னு போயிட்டா தான் வருத்தமா இருக்கும். முதல்ல ஆகிற வேலையை பாருங்க என்றாள். அப்பாவுக்கும் சரி என்று பட்டது. தாலி செயினை விற்று பணம் கொண்டு வந்தார். வீட்டு வேலைகள் மீண்டும் ஆரம்பமானது. மளமளவென்று நடந்து முடிந்தது. அதே நேரத்தில் அவர்களுடன் சேர்ந்து கட்டப்பட்ட 5, 6 வீடுகளும் கட்டி முடிக்கப்பட்டு விட்டன. எல்லா வீடுகளிலும் கிரகப்பிரவேசம் ஒரே நாளில் நடந்தேறியது. புது வீடு, புது இடம். இதுநாள் வரையில் ஓட்டு வீட்டில்தான் குடியிருந்தனர். இன்று மச்சு வீடு. பரிதிக்கு ஒரே கொண்டாட்டமாக இருந்தது. ஒரே ஒரு கஷ்டம், அந்த பகுதிக்கு இன்னும் மின் வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை. அதனால் யாருடைய வீட்டுக்கும் இன்னமும் மின் இணைப்பு கொடுக்க வழி இல்லை. அதனால் இரவு படிப்பதற்கு கஷ்டமாக இருந்தது. காலையில் 2 கிலோமீட்டர் பள்ளிக்கு நடந்து செல்ல வேண்டும். மாலையில் 2 கிலோமீட்டர் நடந்து திரும்ப வேண்டும். அதெல்லாம் கூட குதூகலமாகவும் உற்சாகமாகவும் தான் இருந்தது. ரயில்வே காலனியில் இருந்து செல்லும் மாணவ மாணவியருடன் பரிதியும் அவன் தெருவில் உள்ள சிறுவர்களும் சேர்ந்து கொள்வர். அவர்களோடு விளையாடிக் கொண்டும் பேசிக்கொண்டும் செல்வர். அது புதுவித அனுபவமாகவே இருந்தது. ஏராளமான நட்புகளும் கிடைத்தன. ஆனால் இரவு நேரங்களில் படிக்க வேண்டும் என்ற போதுதான் பிரச்சனையாக இருந்தது. சிம்னி விளக்கு வெளிச்சத்தில்தான் படிக்க வேண்டியிருந்தது. கடைசியாக இருந்த வீட்டில் 1 வருட காலம் மின் விளக்கின் ஒளியால் அமர்ந்து படிக்க ஏதுவாக இருந்தது. அதற்கு முன்பு தெருவிளக்கில் படித்ததை விட வீட்டில் அமர்ந்து மின் விளக்கில் படித்தது ஒருவித சொகுசாகவே இருந்தது. ஆனால் இன்று அதனை இழந்து சிம்னி விளக்கு என்றதும் மலைப்பு ஏற்படவே செய்தது. இருந்தாலும் கல்வியின் முக்கியமான கட்டத்தில் இருந்தான். அடுத்த ஆண்டு 10ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுத வேண்டும். அதற்கு இந்த ஆண்டே தயாராக வேண்டும். அதனால் கவனமுடன் படிக்க வேண்டும். ரயில்வே காலனி மாணவர்கள் சிலர் இரவு நேரங்களில் ரயில்வே ஸ்டேஷனில் உள்ள கவுண்டர் அறையில் படிக்க செல்வதுண்டு. அங்கிருந்த ஸ்டேஷன் மாஸ்டரும் அவர்களுக்கு அனுமதி அளித்திருந்தார். ஒரு நாள் பள்ளிக்கு வரும் வழியில் அந்த மாணவர்கள் பேசிக்கொண்டு வந்தனர்.
அப்போதுதான் அதை அறிந்து கொண்டான் பரிதி. நானும் படிக்க வரலாமா என்று ஆர்வத்துடன் கேட்டான். ஓ, தாராளமா. ஸ்டேஷன் மாஸ்டர் ஒத்துக்குவாரா? அவர் ரொம்ப நல்லவர், வேற யாருமே அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. அது சட்டப்படி குற்றமும் கூட. ஆனா இந்த ஸ்டேஷன் மாஸ்டர் அனுமதிக்கிறது மட்டும் இல்லாம எங்களுக்காக எவ்வளவோ செய்திருக்கார். என்ன செய்தார்? பரீட்சை நேரங்கள்ல நாங்க ஸ்டேஷன்ல படிச்சுட்டு அங்கேயே இரவு தங்கிடுவோம். காலையில சரியா 4 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டுடுவாரு. ஆச்சரியமா தாண்டா இருக்கு. அது மட்டும் இல்ல, காலையில அவர் டீ குடிக்கிறப்ப எல்லாருக்கும் டீ வந்துடும். ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம் தாண்டா. 4 மணிக்கு எழுந்திருப்போம், 6 மணி வரைக்கும் படிச்சிட்டு இருப்போம். சரியா டீ வந்துடும், குடிச்சிட்டு கிளம்பிடுவோம் என்றவனை வியப்பு மாறாமல் பார்த்தான் பரிதி. அவனே தொடர்ந்தான். சின்ன வயசுல அவரும் கஷ்டப்பட்டவர் தான். பல பேர் உதவியினால தான் அவரால படிச்சு இப்போ ஒரு வேலையிலேயும் உட்கார முடிஞ்சது. அதனால தான் தன்னால முடிஞ்ச உதவிகளை எல்லாருக்கும் செய்யறார் என்றார். நினைச்சேன், அப்படிப்பட்டவங்களுக்கு தான் பிறருக்கு உதவற மனசும் வரும். பரிதி அவர் மட்டுமில்ல, எல்லா ஸ்டேஷன் மாஸ்டர்கள் கிட்டேயும் சொல்லி வச்சிருக்கார். பசங்க படிக்க வந்தா இடைஞ்சல் பண்ணாதீங்க, காலையில 4 மணிக்கு எழுப்பியும் விட்டுடுங்கன்னு சொல்லி வச்சிருக்கார். அப்படிப்பட்ட மனுஷங்களை கோயில் கட்டி கும்பிடலாம் என்றான் பரிதி. தொடர்ந்து பேசிக்கொண்டு சென்றனர். அப்போது தன்னையும் அவர்கள் கூட்டத்தில் சேர்த்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டான். அவர்களும் சம்மதித்தனர். பள்ளி முடிந்து வீட்டுக்கு வந்ததும் சிறிது நேரம் நண்பர்களுடன் விளையாடுவான். சரியாக 6 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்று விடுவான். 9 மணி வரையும் மற்ற நண்பர்களுடன் சேர்ந்து படிப்பான். அப்பா சரியாக வந்து விடுவார். அவனை அழைத்து கொண்டு செல்வார். நானும் ரயில்வே ஸ்டேஷன் போய் படிக்க போறேன் என்ற பரிதி அப்பாவிடம் சொன்னபோது அம்மா பயந்தாள். வேண்டாம்டா, படிச்சுட்டு ராத்திரி வர்றது கஷ்டமா இருக்கும். பூச்சி பட்டை இருந்து கடிச்சிட்டா பிறகு வம்பாயிடும் என்றாள். அப்பா தான் அதட்டினார். பூச்சி பட்டைங்க இருக்கத்தான் செய்யும். அதுங்க இருக்கிற இடத்துல நாம தான் வீடு கட்டி இருக்கோம். அதுங்களா நம்மளை தேடி வரல. அதனால நாம தான் சூதானமா இருக்கணும் என்றார். பிறகு சற்றே யோசித்தபடி, சரியா 9 மணிக்கு நான் ரயில்வே ஸ்டேஷன் போயிடுறேன். போய் பரிதியை கூட்டிட்டு வரேன் என்றார். அதன் பிறகே அம்மா சம்மதித்தாள். அப்பா சொன்னது போலவே 9 மணிக்கு ரயில்வே ஸ்டேஷன் வந்து விடுவார். பரிதிக்கு அது பெரிதும் உதவியாக இருந்தது. தேர்வு நேரங்களில் இரவு அங்கேயே மற்றவர்களுடன் சேர்ந்து பரிதியும் தங்கி விடுவான். அதிகாலையில் ஸ்டேஷன் மாஸ்டர் எழுப்பி விடுவார். 2 மணி நேரம் படித்துவிட்டு 6 மணிக்கு வீட்டுக்கு செல்வான் பரிதி. அது பரீட்சை எழுதுவதற்கு மிகவும் உதவியாக இருந்தது. பள்ளியில் பரிதி எப்போதும் போல் முதல் தர மாணவனாகவே இருந்தான். எல்லா பாடங்களிலும் நல்ல மதிப்பெண் பெற்றான். ஆனால் கணக்கு பாடம் மட்டும்தான் அவனுக்கு கண்ணாமூச்சி காட்டியது. வகுப்பு தேர்வுகளில் கூட கணக்கு பரீட்சைகளில் ஓரளவு சமாளித்து விட்டான் பரிதி. ஆனால் காலாண்டு தேர்வின் போது அவன் அவமானப்பட நேர்ந்தது. மலையரசன் ஆசிரியர்தான் கணக்கு ஆசிரியராக இருந்தார். அன்று தேர்வு தாள்களை கொண்டு வந்திருந்தார். எல்லோருடைய தேர்வு தாள்களையும் கொடுத்து விட்டார். பரிதியின் தேர்வு தாளை மட்டும் கொடுக்கவில்லை. எழுந்து நின்றான் பரிதி. என்ன? ஆசிரியர் கேட்டார். சார், என்னோட பேப்பர். ஓ, உன்னோட பேப்பர் தரல இல்லையா என்றவர் அந்த பேப்பரை எடுத்தார். 1, 2, 3 என்று எண்ணத் தொடங்கினார். மொத்தம் 16 பேப்பர்கள் இருந்தன. ஆசிரியர் மாணவர்களிடம், நம்ம பரிதி 16 பேப்பர் எழுதியிருக்கான். மதிப்பெண் எத்தனை தெரியுமா என்று கேட்டார். எல்லோரும் பரிதியை ஆவலுடன் பார்த்தனர். ஆசிரியர் கூறினார், 16 பேப்பருக்கு 8 மதிப்பெண்கள் என்றார். பரிதிக்கு கால்கள் பூமிக்குள் நழுவுவது போல் இருந்தன. எல்லா மாணவர்களும் தன்னையே ஏளனமாக பார்ப்பதாக உணர்ந்தான். அவமானத்தால் மனம் கூசி குறுகியது. பரிதி, இங்க வா என்றார் ஆசிரியர். அருகில் சென்றான் பரிதி. பேப்பரை கையில் கொடுத்தார் ஆசிரியர். இனிமேலாவது ஒழுங்கா படி என்றார். சரி என்பதாய் தலையசைத்துவிட்டு தன் இருக்கைக்கு திரும்பினான் பரிதி. அதன் பின்னர் சீனிவாசன் தான் அந்த யோசனையை சொன்னான். எல்லா பாடங்களையும் மனப்பாடம் செய்தால் போதும். ஆனால் கணக்கு பாடத்தை மட்டும் ஆசிரியர் நடத்தும் போதே கருத்தூன்றி கேட்கணும். பிறகு எழுதி எழுதி பார்க்கணும். கணக்கு லேசா மனசுலையும் பதியும் என்றான். பரிதியும் அதையே பின்பற்றினான். அடுத்த தேர்விலேயே கணக்கில் 80 மதிப்பெண் எடுத்தான். மலையரசன் ஆசிரியரே வியந்தார். போன தேர்வு 8 மதிப்பெண், இந்த தேர்வுல 80. பலே, ஆனா இது போதாது என்றார். சரிங்க சார் என்றான் பரிதி.
அப்பாவும் அம்மாவும் வீட்டுக்கு மின்சார வசதி செய்ய வேண்டும் என்று பேச ஆரம்பித்தனர். அங்கங்கே வீடுகளும் முளைக்கத் தொடங்கி இருந்தன. அப்பா தான் அதற்கான வேலைகளிலும் ஈடுபட்டார். அங்கிருந்த எல்லோரையும் அழைத்து கொண்டு மின்சார அலுவலகம் சென்றார். மனு ஒன்றையும் கொடுத்தனர். விரிவாக்க பகுதி என்பதால் விரைந்து நடவடிக்கை எடுக்க முனைந்தனர். அப்பா இரவு வேலைக்கு செல்ல வேண்டியிருந்தது. தம்பிக்கும் பரிதிக்கும் இரவில் அம்மாதான் துணை. நடு இரவு நேரங்களில் வீட்டை சுற்றிலும் ஆட்கள் ஓடுவது போல திடும் திடும் என சப்தங்கள் கேட்கும். பரிதிக்கு விழிப்பு தட்டும். அம்மாவின் காதில் கிசுகிசுப்பான் பரிதி. அம்மா, யாரோ ஓடுறாங்க என்பான். அம்மா பதிலுக்கு உஷ் என்பாள். ஆனால் பரிதியால் சும்மா இருக்க முடியாது. மனம் திக் திக் என்று அடித்து கொள்ளும். அதன் பின்னர் தூக்கமே வராது. அம்மாவிடம் சண்டை போடுவான். ராத்திரி வீட்டை சுத்தி யாரோ ஓடுறாங்கன்னு சொல்ற, உஷுங்கிறீங்க என்பான். டேய், நாம் இருக்கிறது காட்டுக்குள்ள. சுத்திலும் 5-6 வீடுங்க தான் இருக்கு. என்ன ஏதுன்னு தெரியாம எப்படி கதவை திறக்க முடியும்? அப்பாவும் வீட்டுல இல்ல. நாம என்னடா செய்ய முடியும் என்றாள். அப்பாவிடமும் புகார் செய்தான் பரிதி. அப்பா சொன்னார், பரிதி, அம்மா சொன்னதுதான் சரி. ராத்திரி நேரங்கள்ல வீட்டை சுத்திலும் சத்தம் கேக்குதேன்னு திடுதிப்புன்னு கதவை திறந்துடக்கூடாது. அது நமக்கு தான் ஆபத்து என்றார். இல்லப்பா, நம்ம சத்தம் கேட்டு மற்ற வீட்டில் உள்ளவங்களும் வந்துருவாங்களே என்றான் பரிதி. பரிதி, நீ நினைக்கிற அளவுக்கு இன்னும் இந்த பகுதி விரிவடையல. இருக்கிறது 5-6 வீடு தான். அதுல எத்தனை பேர் உடனடியா உதவிக்கு வருவாங்கன்னு சொல்லவும் முடியாது என்றார் அப்பா. போங்கப்பா, நீங்களும் அம்மாவை போலவே பேசுறீங்க சலித்து கொண்டான் பரிதி. அப்பா கேட்டார், பரிதி, சத்தம் கேட்டதே, என்னன்னு தான் நினைக்கிற? அப்பா, யாராவது திருடனாத்தான் இருக்கும் என்றான் பரிதி. உங்க அம்மா எதுக்கு பயப்படுறா தெரியுமா என்றார் பரிதி. என்றார் அப்பா. பரிதி அம்மாவை பார்த்தான். அம்மா தயங்கியபடியே சொன்னாள், ஏதாவது பேய் நடமாட்டம் இருக்குமோன்னுதான் என்றாள். பரிதியின் முகம் வெளிரி போனது. அப்படியாம்மா என்றான். ஆமாம் பரிதி, ஏன்னா நாம தான் எச்சரிக்கையா இருக்கணும். இனி அப்படி சத்தம் கேட்டா வெளியில வர நினைக்காத என அம்மா சொல்ல, சரி சரிம்மா என்றான் பரிதி. அதன் பின்னரும் சில முறை அப்படி சத்தங்கள் கேட்டுள்ளன. பரிதி தன் காதுகளை பொத்திக் கொள்வான். அம்மாவிடம் கூட எதுவும் பேச மாட்டான். அம்மாவும் கூட ஏறக்குறைய அப்படித்தான் கிடப்பாள். இப்போதெல்லாம் சத்தங்கள் கேட்பது இல்லை. அதன் பின்னர் அது பற்றிய சிந்தனைகளும் மறந்து போயின. பாலமுருகனும் பாஸ்கரும் பள்ளிக்கு செல்லவில்லை. சில காலம் சுற்றித் திரிந்தனர். ஒரு நாள் திடீரென்று பாஸ்கரை காணவில்லை. அவன் அம்மாவிடம் கேட்டபோது மகாபலிபுரத்திற்கு சென்று விட்டான் என்றாள். அங்கே ஒரு மளிகை கடையில் வேலைக்கு சேர்ந்து விட்டானாம். அவனாவது பரவாயில்லை. பாலமுருகனின் கதைதான் பரிதாபம். அவர்கள் பகுதியில்தான் டிராவலர்ஸ் பங்களா இருந்தது. அங்கு காவலாளியாக ஒரு மலையாளி இருந்தார். அவரது மனைவி 10க்கும் மேற்பட்ட பசு மாடுகளை வளர்த்து வந்தார். அந்த பகுதியில் உள்ளவர்கள் அனைவரும் அங்கேதான் வீட்டுக்கு தேவையான பாலை வாங்குவார்கள். பருதியும் கூட அங்கே போய்தான் பால் வாங்கி வருவான். அவர்கள் வீட்டு மாட்டை மேய்க்கும் வேலையினை பாலமுருகன் செய்ய ஆரம்பித்தான். பெரும்பாலும் படிப்பு வராதவர்களையும் எதற்குமே லாயக்கு அற்றவர்களையும் தான் மாடு மேய்க்கத்தான் லாய்க்கு என்பார்கள். பாலமுருகனும் மாடு மேய்த்தான். ஆனால் அதற்காக அவன் வருந்தியதாகவோ தயங்கியதாகவோ தெரியவில்லை. மிகவும் உற்சாகமாகவே காணப்பட்டான். சில வேளைகளில் அவர்கள் தெருப்பக்கம் மாடுகளை ஓட்டி கொண்டு வருவான். அவன் உயரத்திற்கு மூங்கில் கம்பு ஒன்று இருக்கும். அதனை தன் கழுத்துக்கு பின்புறமாக தோளில் கிடத்தி கொண்டு 2 கைகளாலும் பிடித்து கொண்டு ஸ்டைலாக நடந்து வருவான். தெருவில் உள்ளவர்கள் என்ன நினைப்பார்கள், நாம் மாடு மேய்க்கின்றோமே என்றெல்லாம் ஒருபோதும் அவன் நினைக்கவில்லை. தன் பணியினை ஒருவித பெருமையுடனே செய்தான். பருதி போன்றோர் அவனை பார்த்து ஐயோ என்று ஒதுங்கிய போதும் கூட அவன் கவலைப்பட்டது இல்லை. மாடு மேய்ப்பதில் உள்ள கலைகளையும் கற்றுக்கொண்டான். த ட்ரூ ட்ரூ ப ப என்றெல்லாம் மாடுகளிடம் பலவித பாஷைகளையும் பேசுவான். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அவன் பேசுவதை அறிந்து அதற்கு கட்டுப்பட்டு மாடுகளும் நடந்து கொள்ளும். அதோடு ஒவ்வொரு மாடுகளுக்கும் ஒரு பெயர் வைத்திருப்பான். இந்தா செம்பா என்று கத்துவான். ஏதாவது ஒரு வேலிக்குள் புக முயற்சிக்கும். செவலை மாடு அதை புரிந்து கொள்ளும். வேலிக்குள் செல்லாது. மற்ற மாடுகளுடன் சேர்ந்து கொள்ளும். தர் குர் என்ற சத்தம் கொடுப்பான். எல்லா மாடுகளும் ஒன்று சேர்ந்து ஒன்றை ஒன்று ஒட்டி கொள்ளும். இவற்றையெல்லாம் பிறர் பார்க்கும்போது பெருமையாகவே செய்தான் பாலமுருகன்.
கர்ச்சா ஊரணி பக்கத்தில் ஆட்டு இலைகள் குடில் அமைத்து தங்கியிருந்தனர். அவர்களோடு பாலமுருகனுக்கு நட்பு ஏற்பட்டது. அவர்கள் காலையில் ஆடுகளை ஓட்டிக்கொண்டு ஊரை விட்டு விலகிய பகுதிகளுக்குள் தங்கள் ஆடுகளை கூட்டம் கூட்டமாக ஓட்டி செல்வர். அவர்களோடு பாலமுருகனுக்கு நட்பு ஏற்பட்டது. அவர்கள் அவர்களோடு தன் மாடுகளையும் ஓட்டிக்கொண்டு செல்வான். இடையர்கள் 5க்கும் மேற்பட்டோர் இருப்பர். அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை அடைந்ததும் தங்கள் ஆடுகளை மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு விளையாடத் தொடங்கி விடுவர். பாலமுருகனும் தன் மாடுகளை விட்டுவிட்டு அவர்களுடன் விளையாட்டில் சேர்ந்து கொள்வான். சீசனுக்கு ஓர் விளையாட்டை விளையாடுவர். கோலி, சீட்டி, புல், பம்பரம், பட்டம் என்று அந்த சீசனுக்கு ஏற்ற விளையாட்டு உபகரணங்களையும் கொண்டு சென்று விடுவார்கள். உற்சாகமாக விளையாடுவார்கள். அப்போதைக்கப்போது ஆடுகளையும் மாடுகளையும் பார்த்து கொள்வர். யாருடைய காட்டு வேலிகளையும் தோட்டத்து வேலிகளையும் உடைத்து கொண்டு ஆடுகளும் மாடுகளும் சென்று விடக்கூடாது. பிறகு உரிமையாளர்களின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். பஞ்சாயத்து வேறு வைத்து விடுவர். அதனால் ஆடுகளோ மாடுகளோ வேலி தாண்ட முயற்சிக்கிறது என்றால் அவர்கள் விளையாடிக் கொண்டிருக்கும் இடத்தில் இருந்தே "இந்தா இந்தா பா பா" என்று விக்கி கத்துவார்கள். உடனே அந்த ஆடோ மாடோ புரிந்து கொள்ளும். நாம் தப்பு செய்கிறோம், வேலி தாண்டக்கூடாது, அதற்காகவே எச்சரிக்கிறார் என்றும் புரிந்து கொள்ளும். பிறகு ஒழுங்காக மற்ற ஆடுகளுடன் சேர்ந்து மேயும். பாலமுருகனிடம் 10 மாடுகள்தான் இருந்தன. ஆனால் அந்த இடையர்களோ ஒவ்வொருவரும் 200, 300 ஆடுகளை மேய்த்து கொண்டு வருவர். அந்த 200 ஆடுகளையும் அவர்கள் தெரிந்து வைத்திருப்பர். நாம் பார்ப்பதற்கு எல்லா ஆடுகளும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ஆட்டையும் அவர்கள் துல்லியமாக தெரிந்து வைத்திருப்பார்கள். அந்தந்த ஆடுகளுக்கு என்று பெயர்களும் வைத்திருப்பர். அப்போதுதான் அவைகள் வேலி தாண்ட முயலும்போது அவற்றை அடக்கித் திருப்ப ஏதுவாக இருக்கும். பார்ப்பதற்கு படிக்காதவர்கள் ஆட்டு இடையர்கள். ஆனால் தங்கள் தொழிலில் மிக நுணுக்கமாக நடந்து கொள்வர். எந்த ஆடு சினைக்கு விழுந்துள்ளது, எந்த ஆடு கர்ப்பம் சுமக்கிறது, எந்த ஆடு குட்டி ஈனப் போகிறது என்பதெல்லாம் அவர்களுக்கு அத்துப்படியாக இருக்கும். 10 வயது சிறுவனாகத்தான் இருப்பான். ஆடு மேய்ப்பதில் அத்தனை நுணுக்கங்களையும் தெரிந்து வைத்திருப்பான். ஒரு ஆடு குட்டி ஈனப் போகிறது என்றால் அருகில் இருந்து பிரசவம் பார்க்க அவனுக்கு தெரியும். அந்த குட்டியை துடைத்து சுத்தப்படுத்தி தன் தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு அவன் தன் குடிசைக்கு திரும்புவதே அத்தனை அழகாக இருக்கும். பெரும்பாலும் அந்த இடையர் வீட்டு பிள்ளைகள் படிப்பதற்கு பள்ளிக்கு செல்வதே இல்லை. 5, 6 வயதாகும் போதே தங்கள் இடையில் உள்ளவர்கள் ஆடு மேய்க்கப் போகும்போது ஆடு மேய்க்கும் பயிற்சியை பெற்றுக்கொள்கிறார்கள். 6 மாத பயிற்சிதான். பின்னர் அவர்களும் 10, 20 ஆடுகளை ஓட்டிக்கொண்டு மேய்ச்சலுக்கு கிளம்பி விடுவர். ஆடுகளை எண்ணி சரிபார்க்கவும், வளர்ந்து பெரியவர்கள் ஆனதும் பணங்களை எண்ணி சரிபார்க்கவும், தேவையான கணக்குகளை மட்டும் பெற்றோர்களே அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து விடுவர். அது மட்டுமே அவர்கள் பெரும் கல்வியாகும். அதன் பின்னர் ஆடு மேய்ப்பதை தொழில் கல்வியாக கற்றுக்கொள்கின்றனர். வெயில் மழை பாராமல் காடு மேடு என்று அலைந்து திரிவதால் நல்ல திடகாத்திரமாக இருப்பார்கள். அவர்கள் மட்டுமல்ல, அந்த இடையர் வீட்டு பெண்களும் கூட ஓங்கு தாய் நிலையில் ஆண்களைப் போலவே உடல் பலத்துடன் இருப்பர். அவர்களோடுதான் பாலமுருகன் ஒன்றி போனான். சில காலங்களிலேயே அந்த இடை வீட்டு பையன்கள் போலவே அவனும் ஆகிப்போனான். பார்ப்பவர்கள் அவனை இடை வீட்டு பையன் என்றுதான் சொல்வார்கள். அந்த அளவுக்கு ஆளே மாறிப் போயிருந்தான். ஏனோ பாலமுருகனுடன் பேசுவதற்கு பரிதிக்கு பிடிக்கவில்லை. அதனை அப்பாவும் அறிந்தார். ஒரு நாள் கேட்டார், "இப்ப பாலமுருகனோட நீ பேசுறதில்லையா?" "இல்லப்பா." "ஏன்?" "அப்பா, அவன் ஆடு மேய்க்கிறான். அவன் கூட எப்படி பேச முடியும்? அவன் உன்னோட நண்பன் தானே?" "அது படிக்கும்போது." "இப்ப?" "இப்ப இல்ல." "மாடு மேய்க்கிறது கேவலம்னு நினைக்கிறியா?" "ஆமாம்ப்பா." "அப்ப இயேசுவும் கிருஷ்ணனும் மாடு மேய்ச்சாங்களே, அதுவும் கேவலமா?" அந்த கேள்விக்கு பரிதியால் பதில் பேச முடியவில்லை. அப்பா புன்னகைத்தார். "பரிதி, பாலமுருகனுக்கு படிப்பு வரல, அவன் பள்ளிக்கும் போகல, ஊரை சுத்திட்டு வெறுமனே வீட்டுக்கு வந்து சோத்த தின்னாம தனக்குன்னு ஒரு தொழில் வேணும்னு நினைச்சானே, அதுதான் அவனோட வெற்றி" என்று நிறுத்தினார். பரிதி அப்பாவின் முகத்தையே பார்த்தான். அப்பா தொடர்ந்தார், "திருடுறது, பொய் சொல்றது, பிறர் பொருளுக்கு ஆசைப்படுறது கூடாது. அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கு நினைக்க கூடாது. அதுதான் தப்பு. உழைச்சு சம்பாதிக்கிறதுல எந்த தொழிலா இருந்தாலும் பரவாயில்ல.
அவனை நாம பாராட்டத்தான் செய்யணுமே தவிர புறக்கணிக்க கூடாது என்றார். 2 நாட்களாக அப்பா கூறியதையே யோசித்துக் கொண்டிருந்தான் பரிதி. அப்பா சொல்வதில் உள்ள நியாயம் புலப்பட்டது. அதன் பின்னர் பாலமுருகனுடன் பேசிக்கொண்டான். அவனுடன் ஒரு நாள் பின்னாலேயே சென்றான் பரிதி. அன்றுதான் அவன் மாடு மேய்க்கும் இடங்களில் என்னவெல்லாம் நடக்கும் என்பதையும் புரிந்து கொண்டான். அதோடு அந்த இடையர் சிறுவர்களோடும் பரிதிக்கு பழக்கம் ஏற்பட்டது. அப்பாவின் முயற்சியால் அந்த பகுதிக்கு மின்சார வசதி வந்துவிட்டது. எல்லா வீடுகளுக்கும் மின் இணைப்பு கொடுத்தனர். பரிதியின் வீட்டுக்கும் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டது. பரிதி அப்பாவிடம், அப்பா ஃபேன் வாங்கி மாட்டுங்கப்பா என்றான். அம்மாவும் சொன்னாடா, வேகமா மாட்டிடலாம் என்றார் அப்பா. சொன்னது போலவே சில நாட்களிலேயே அப்பா சீலிங் ஃபேன் ஒன்றை வாங்கி வந்து மாட்டிவிட்டார். இதுநாள் வரையில் அவர்கள் ஃபேன் காற்றின் சுகத்தை அனுபவித்தது இல்லை. ஒரே ஒரு முறை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அப்பா அழைத்து சென்றிருந்தார். அப்போது லாட்ஜ் ஒன்றில் தங்கினார்கள். அந்த அறையில் ஃபேன் வசதி இருந்தது. ஃபேன் காற்று சுகத்தில் தூங்குவது எத்தனை இன்பம் என்பதை அன்றுதான் பரிதி அறிந்தான். அவனுடன் படிக்கும் சில பணக்கார மாணவர்களின் வீடுகளில் ஃபேன் இருப்பதாக சொல்லி இருக்கின்றனர். அவர்கள் ஃபேன் காற்று பற்றி சொல்லும்போது பரிதிக்கு அவர்கள் பேச்சில் அத்தனை நம்பிக்கை ஏற்படவில்லை. ஏதோ அளந்து விடுகின்றனர் என்றே நினைத்தான். ஆனால் அன்று லாட்ஜ் அறையில் அதன் சுகத்தை அனுபவித்த போதுதான் அந்த உண்மையினை புரிந்து கொண்டான். அன்றே அம்மாவிடம் சொன்னான். நாமளும் வீடு கட்டுறப்ப இப்படித்தான் ஃபேன் மாட்டணும் என்றான். அம்மா அப்பாவை பார்த்து புன்னகைக்க மட்டுமே செய்தார். ஆனால் அந்த கனவு இன்று நிறைவேறிவிட்டது. அன்று சிறுவயது லாட்ஜ் அனுபவத்தை மறுநாளே தன் தெருவில் உள்ள நண்பர்களிடம் சொன்னான் பரிதி. மதுரையில நாங்க ஒரு லாட்ஜில் தங்கினோம்டா. அங்க ஃபேன் இருக்கு, கட்டில் இருக்கு, மெத்தை இருக்கு என்றெல்லாம் பெருமைப்பட கூறினான். அவர்களோ நக்கலாக சிரித்தனர். இவன் மதுரைக்கு போனானாம், அங்க லாட்ஜில் தங்கினானாம், அங்க ஃபேன் இருந்ததாம், கட்டில் மெத்தை இருந்ததாம், கேப்பையில நெய் வடியுதுன்னா கேட்கிறவனுக்கு புத்தி எங்கடா போச்சு என்றெல்லாம் நக்கல் அடித்தனர். பரிதி எவ்வளவோ சொல்லி பார்த்தான். அவர்கள் நம்பவில்லை. நான் மதுரைக்கு போனது நிஜம், லாட்ஜில் தங்குனதும் நிஜம். அங்க ஃபேன் இருந்தது, கட்டில் மெத்தை இருந்தது. நீங்க நம்புங்க, நம்பாம போங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை என்று அவர்களை விலகி சென்று விட்டான். அன்று லாட்ஜில் ஃபேன் காற்றில் படுத்து தூங்கினேன் என்றதற்கு நண்பர்கள் நம்பவில்லை. ஆனால் இன்று வீட்டுக்கே அப்பா ஃபேன் வசதி செய்து கொடுத்து விட்டார். இன்று அவர்களிடம் சொன்னால் என்ன பேசுவார்கள்? ஆரம்பிச்சிட்டான்டா, இன்னும் ஃபேன் கனவு இவனுக்கு போகலடா, அள்ளி விடுறதுக்கும் ஒரு அளவு இருக்குடா என்றெல்லாம் தான் பேசுவர். ஆனால் அவர்களை வீட்டுக்கு கூட்டி வந்து இன்று காட்டி விடலாம். நான் சொன்னது உண்மை என்றும் நிரூபித்து விடலாம். தனக்குள் நினைத்தவன் சிரித்தான். பிறகு இப்படி எண்ணினான். அப்படி அவர்களிடம் என்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம்தான் என்ன? தேவையே இல்லையே. ஒவ்வொன்றையும் நிரூபித்து கொண்டுதான் வாழ வேண்டும் என்றால் அந்த வாழ்க்கை நரகமாகத்தான் இருக்கும். எவனுக்கும் எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை என்ற முடிவுக்கு வந்திருந்தான். வீட்டுக்கு மின்சார வசதி வந்துவிட்டது. இப்போது படிக்க ரயில்வே ஸ்டேஷன் செல்ல தேவை இல்லாமல் போனது. வீட்டிலேயே மின் விளக்கு வசதி இருந்தது. வீட்டிலேயே அமர்ந்து படித்தான். அது பரிதிக்கு மிக எளிதாக இருந்தது. அதோடு நல்ல மதிப்பெண்களையும் பெற்றான். அவர்கள் பகுதியில் ஏராளமான வீடுகள் வரத் தொடங்கிவிட்டன. தெருவுக்கு பெயர் வைக்க வேண்டும். அப்பா தலைமையில் கூடினர். விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்றனர். காமராஜ நகர் என்ற பெயரையும் பதிவு செய்தனர். காமராஜ நகர் என்று மிகப்பெரிய பலகையில் எழுதி ஊன்றியிருந்தனர். மின் அலுவலகம், தபால் துறை போன்ற இடங்களில் காமராஜர் என்ற பெயர் போய் சேர்ந்தது. தபால்கள் முறைப்படி வந்து சேர்ந்தன. இத்தனை காலம் வாடகை வீடுகளில் இருந்து பல அனுபவங்களையும் பெற்ற பரிதிக்கு சொந்த வீட்டு அனுபவம் சுகமாக இருந்தது. வாடகை வீடுகளில் வாழ்ந்தபோது மாதம் முடிந்தால் வாடகை கொடுக்க வேண்டும். 10-20 ரூபாய்தான் என்றாலும் விழி பிதுங்கி போயே நின்றனர் அப்பாவும் அம்மாவும். ஆனால் இன்று அந்த கவலை இல்லை. 9ஆம் வகுப்பு முடிந்து பரிதி 10ஆம் வகுப்பு செல்லத் தொடங்கியிருந்தான். அப்பா அவனுக்கு சைக்கிள் வாங்கி தந்திருந்தார். கை கடிகாரமும் வாங்கி கொடுத்தார். பரிதி தன் சைக்கிளில் உற்சாகமாக பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தான்.
இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க் யூ.